கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வந்துருக்கேன். ஸோ இந்த மழை டைமில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே ஆம்பிரான்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு பவர் பேங்க் நம்மகிட்ட இருக்குது. ஒரு 20,000 mAh ஒரு 2.5 வாட்டுக்கான பூஸ்டர் ஸ்பீட் சார்ஜிங் வந்து அடாப்டர் வந்து சார்ஜிங் பவர் பேங்க் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஒரு டைப் சி டைப்பில் பிடி சார்ஜர் தான் வரப்போகுது. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து 2.5 வாட்ஸ் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு ப்ரீமியமான டிசைனு காம்பேக்டாக இருக்க போகுது. ஸோ எவ்வளோ சின்னதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் நான் எவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறேன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஐஃபோன் ரெண்டுத்துமே வந்து சப்போர்ட் ஆகும். அண்ட் தென் மல்டிபிள் சார்ஜிங் போர்ட்ஸுமே வந்து இருக்குது. ஸோ அதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ், அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3,800 அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க. இதோட கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 380 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி நம்ம 20 வாட்ஸ் 20,000 mAhன்றப்ப இந்த ஒரு இது வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் இது ஃபுல் சார்ஜ் பண்ணுறது நமக்கு வந்து ஒரு 6 hours தேவைப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 20 வாட்ஸில் நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். அப் டு 6 hours சார்ஜ் பண்ணால் நம்ம வந்து இதை ஒரு இப்போ இருக்கிற எம்ஏஹெச்லாம் பார்த்தீங்கன்னா 7,000 mAhலாம் வந்து ஃபோன் வந்துருச்சு. ஸோ நம்ம 5,000 mAh மினிமம் வச்சுப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து ஒரு 4 times வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு பவர் பேங்கை வச்சு நம்மளால ஒரு 4 times நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியும் நார்மலாக நம்ம வச்சுக்கிற ஃபோன்ஸ் எல்லாம். ஓகே, இதில் வந்து எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதுலையுமே ஆம்பிரான், இது ஒரு இந்தியன் பிராண்ட் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆம்பிரான்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளே வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம், வாட்சஸ்ஸு அண்ட் தென் சில ப்ராடக்ட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து இந்த மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது மினி சார்ஜர் 220 அப்படின்றது தான் ஒரு மாடல் நேமு. ஸோ இது ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து நமக்கு பவர் பேங்க்கு அண்ட் தென் ஆவே கொரி அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒரு கார்டு. ஸோ இது நமக்கு தேவைப்படாது. யூசர் மேனுவல் வந்து இல்லை. ஸோ கேபிள்ஸுமே எக்ஸ்ட்ரா வராது. ஏன்னு நான் சொல்கிறேன்னு பாருங்கள், அந்த மாடல் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து நமக்கு வந்து நம்ம பவர் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேன் சைஸில் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் தென் ஒரு டபுள் கலர் ஷேடில் வந்துருக்கும். ஸோ ஸ்க்ராச்சஸ் சின்னதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணாதனால கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. ஸோ ஸ்க்ராச்சஸ் நல்லாவே வந்து தெரியுது நம்ம யூஸ் பண்ணுறப்ப. ஈஸியாகவே நான் எடுத்து ஒரு 2 days 3 daysலேயே வந்து இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் வந்து நிறையா ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் தென் கீழே வந்து நமக்கு மாடல் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் உங்களுக்கு மாடல் தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் எடுத்தோடனே மினி சார்ஜர் 20ன்றது இந்த மாடலோட நேமு. அண்ட் தென் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் தான் மேக்ஸிமம் எடுத்துவோம். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 22.5 வாட்ஸ் வந்து அவுட்புட் தரும் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராப் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நம்ம கிராப் பண்ணுறது கிடையாது. ஸோ இதுதான் நம்ம கேபிளாகவும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கேனை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி கேபிள் யூஸ் பண்ண போகிறோம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இதுமாரி கொடுத்துருக்காங்களா, இது கண்டிப்பாக நெயில் தேவைப்படும். ஸோ இப்படி எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு கேபிளாக வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டன் வேணுன்றப்ப நம்ம வந்து இதை வந்து அப்படி திருப்பி வந்து வெளியே போட்டுடலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை வந்து ஒரு சீட்டட் சார்ஜிங் போட்டுருக்கு. இதுவுமே நமக்கு 22.5 வாட்ஸ் வந்து அவுட்புட் வந்து வரும். அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 லைட் இண்டிகேஷன் இருக்கும். இது க்ரீனில் லைட் எரியும் நம்ம சார்ஜ் ஏறுறப்ப. வந்து நீங்கள் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிக்கிறது எவ்வளோ இருக்குன்ட்டு. மற்றபடி அது வேறு எதுவும் நம்ம பர்பஸ் கிடையாது. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூஎஸ்பி போட்டிருக்கு. அண்ட் தென் ஒரு சி டைப் போட்டிருக்கு. ஸோ யூஎஸ்பிலையும் அவுட் போட்டு எடுத்துக்கலாம், சி டைப்லையும் அவுட் போட்டு எடுத்துக்கலாம். சார்ஜிங் பண்ணுறதுக்கு இந்த சி டைப்பில் தான் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம் இந்த பவர் பேங்கை. ஓகேவா. ஸோ இந்த பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 350 கிராம் 380 கிராம்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் வந்து ஃபீல் குட்டு தான் பார்க்கறதுக்கு. ஆனால் எனக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் சைஸ்லேயே இருந்துச்சுன்னா பவர் பேங்க்கு நம்ம அது மேலே அப்படியே ஃப்ளாட்டாக வந்து வச்சுக்கலாம். பட் இது என்னென்னா கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது ரொம்ப ஃபோனை விட. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோனோட இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி இதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் தென் சார்ஜிங் ஸ்பீடாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்ல தரமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து நம்ம ரெய்னி சீசனில் கண்டிப்பாக தேவைப்படும். அடிக்கடி பவர் கட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமில் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அமேசான் சேலில் வந்து பார்த்தீங்கன்னா 1300 வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த டைமில் என்ன ப்ரைஸ் இருக்குன்னு தெரியல. நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட்டடான லிங்க்கை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து செக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ தீபாவளி முடிஞ்சுமே சேல் ஒன்றும் வந்து லைவாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ப்ராடக்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் எந்தெந்த ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஐஃபோன் வந்து சப்போர்ட் ஆச்சு. ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நீங்கள் யார் வேணால் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆம்பிரானை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பிரித்து போட்டதை கூட பார்த்துருப்பீங்க. ஸோ 100% வந்து ஒரிஜினல் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ களிமண் வச்சு ஏமாத்துறது அதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு. இதில் இன்னும் 2 கலர் வேரியண்ட்டுமே இருக்குது. பிளெயின் கலருமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் தென் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு பர்சனலாகவே. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு கிரேடியண்டான லுக் இருக்குது. நம்ம கையை வச்சுக்கிறப்பே நமக்கு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக வந்து ஃபீல் தருது. டக்குன்னு நம்ம வந்து இது கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக வந்து கொடுத்துருக்காங்க, சும்மா கொடுக்காம. ஓகே, இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.